ஸோ வணக்கம் நண்பர்களே. என்னன்னு சொன்னா, நீங்க இன்டர்நெட்ல இந்த மாதிரி சாங்ஸ் கொஞ்சம் கேட்டிருப்பீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து டைரக்டா வந்து டைரக்டர்ஸ் மாதிரி ஒரு கம்போசர் மாதிரி கிரியேட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எல்லாமே வந்து ஏஐ வச்சு செஞ்ச சாங்ஸ் தான். இப்போதைக்கு வந்து நிறைய ஏஐ மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் பெஸ்ட் இன் பெஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து சுனோ ஏஏன்னு சொல்லி ஒரு ஏஐ மாடல் தான் இருக்குது. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சுனோ ஏஐ வந்து டெமோ காட்டுறேன். நீங்க அதை வச்சு உங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸை கிரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே நண்பர்களே, என்னென்ன வழியில ஒரு கண்ணை வெயில், ஒரு கண்ணை காத்து, ட்ரைபாட் அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துட்டு, ஸோ பயத்தில் நான் இப்போ உள்ள தூக்கிட்டு வந்தேன். நம்மளோட மிஷின்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வெளியில் போன காரணம் எனக்கு அங்கே ஒளி கிடைக்க விட போனான். பட் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை வழியில். அப்போ ChatGPT-ல வந்து நம்ம கொஞ்சம் லிரிக்ஸ் எழுதி கொள்வோம். எழுதின லிரிக்ஸை வந்து சுனோ ஏஐல ஜென்ரேட் பண்ணுவோம். சுனோ ஏஐல வந்து லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணனால ஆல்ரெடி லொகின் ஆகிருக்குது. கிரியேட் போய்க்கொள்வோம். டேப்பில் வந்து லொகின் ஆகல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. பார்க்கணும், நான் டேப் யூஸ் பண்ணுற மிஷின் இருக்கிறதுனால. நான் ஆல்ரெடி நிறைய ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு லெட்ஸ் நான் வந்து ப்ராஜெக்ட் போய் கொண்டிருக்குன்னு சொன்னேன், காட்டல. ChatGPT வச்சு write a song lyrics for Suno AI talking about the power of Tamil language. Okay. ஓகே, நம்மளுக்கு என்னடா தமிழில் வேணும். ரைட் இன் தமிழ். ஸோ ரைட் இன் தமிழ் கொடுத்தோன்னா எனக்கு தமிழ் சரி. இப்போ என்ன செய்வோம்டா, இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கொள்வோம். அண்ட் ஆல்சோ கிவ் மீ ஸ்டைல்ஸ். உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ சும்மா போடுறேன். கஸ்டம் போயிட்டு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை போடுறேன். நான் லிரிக்ஸ் போட்டுட்டேன். ஓகே, அந்த ஸ்டைல்ஸ் வந்து இந்த ரைட் பண்ணிட்டேன். You in English. ஓகே, நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து வந்துச்சு. ஹிக்கப், rap style, anthem, melody style, folk, traditional style, EDM, electro style. நான் சும்மா எல்லாத்தையும் காப்பி பண்ணி போடுறேன். உங்களுக்கு எது பர்ஃபெக்ட் ஆகும் வருமோ அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி போடுங்க. கிளாசிக் ஃபியூஷன் ஸ்டைல், உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை அப்படியே போட்டிங்கன்னா சரி. ஓகே ரைட். இப்போ வந்து இது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணும் சொன்ன நம்ப மாட்டீங்க. மதர் டேமர் ஓகேவா, கிரியேட் கொடுத்துரும். அவ்வளோ இஞ்சால வந்துடும். ஜென்ரேட் ஆகி அடுத்த பக்கம் உங்களுக்கு வந்துடும். நானும் இந்த லிரிக்ஸ் அப்படில வாசிக்கல, பார்ப்போம். A few moments later. அவ்வளோதான், ஜென்ரேட் ஆயிடுச்சு. நானும் ஃபர்ஸ்ட் கேட்க போறேன், கேட்டு பார்ப்போம். வெர்ஷன் 5. அது நம்ம 3.5 தான் யூஸ் பண்ணுறோம். வெர்ஷன் 5 ப்ரிவியூ ஆகும். ஓகே, நல்ல விஷயம். இன்னொரு இதை கேட்போம்.
சுனோய் கேளு நீ ஆயிரம் மதுகள் ஓசை நீ அக்கினி மொழி உயிரின் ராகம் தமிழழும் சொல்லும் நாகம் சங்கக்கடலின் அலைகளில் இருந்து இன்றைய வானம் வரை ஓலமிட்டு முதுரை பாடல் புதுமை தோழன் இதய துடிப்பில் உயிராய் வாழும் ஓ தமிழர் தமிழர் ஒவ்வொரு எழுத்திலும் சக்தி நிலை சுனோய் கேளு நீ ஆயிரம் ஆண்டுகள் ஓசை நீ அக்கினி மொழி உயிரின் ராகம் தமிழழும் சுனோயே கேளு நீ ஆயிரம் ஆண்டுகள் ஓசை நீ அக்கினி மொழி உயிரின் ராகம் தமிழ் எழும் சொல்லும் நாகம் சங்கக்கடலின் அலைகளில் இருந்து இன்றைய வானம் வரையோலமிட்டு மூதுரை பாடல் புதுமை தோழன் இதய துடிப்பில் உயிராய் வாழும் வேர்ஷன் 5 வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு. அந்த லிரிக்ஸ், அந்த உச்சரிப்பு அப்படி பெர்ஃபெக்டா இருக்குது. 3.5 நல்லா இருக்குது. ஒரு 2 சாங் ஃப்ரீயா தந்துருக்கு. அதுல இது எனக்கு பிடிச்சிருக்குது. இது வந்து வேர்ஷன் 5 நல்லா இருக்குது உண்மையாவே. அப்கிரேட் ஃபுல் சாங் அந்த இன்னொன்று மேல இருக்குது. ஓகே, நான் அதை எங்க எடுத்து வரேன். ஆனா உண்மையா வேர்ஷன் 5 நல்லா இருக்குது. சுனோயே கேளு நீ ஆயிரம் ஆண்டுகள் ஓசை நீ அக்கினி மொழி உயிரின் ராகம் தமிழழும் சொல்லும் நாகம் சங்கக்கடலின் அலைகளில் இருந்து இன்றைய வானம் வரையோலமிட்டு மூதுரை பாடல் புதுமை தோழன் இதய துடிப்பில் உயிராய் வாழும் தமிழோ 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 ஒவ்வொரு எழுத்திலும் சக்தி நிலை சுனோய் கேள் இந்த சத்தம் உலகை அசைக்கும் பூமிய உண்மையா நல்லா இருக்கு. வேர்ஷன் 5 வந்து நல்லா இருக்குது. வேர்ஷன் 3.5 ஓகே ஓகே நல்லா தான் இருக்கு. 3.5 நீங்க 3.5க்கு மேல போறோம்னு சொன்னா பே பண்ண வேண்டி வரும். பட் வேர்ஷன் 5 இஸ் ஜஸ்ட் ஆசம். அதில் பேமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $6 மந்த்துக்கு வருது. இயர் பேமெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாமது நம்மளுக்கு பிரிசல்லையும் தோணுது. ஐஎன்ஆர் காட்டுது 20 எவ்வளோ வந்து தெரியல. $6 ரெண்டாவது 1500 வேறு நினைக்கிறேன். ஓகே, அது 2500 கிரெக்ஸ் அப் டு 50 சாங்ஸ் கிரியேட் பண்ணிடும். கமர்ஷியல் யூஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, இதை வந்து நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு யூடியூப்ல VO3 வச்சு நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணி போடலாம். உங்களுக்கு VO3 வச்சு அப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது என்னன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஏனென்றால் அது வந்து நிறைய நாட்டில் அவைலபிள் இல்லை. ஸோ நான் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணேன் ஸ்ரீலங்காவில் அவைலபிள் இருக்குது, இந்தியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்காது. நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 கமெண்ட்ஸ் போடுங்க. அப்போ நான் மினக்கடு 10 கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் நான் செய்கிறேன், கட்டாயம் செய்கிறேன். அடுத்து வந்து 40 கிரெடிட் வருது. உங்களுக்கு ஒரு கிரெடிட் 10 போச்சுன்னு சொன்னால் ஆக்சுவலி உங்களுக்கு 5 சாங்ஸ் வரும், 10 சாங்ஸ் வரும், ஒரு இதுக்கு 2 வரும், ஒரு லிரிக்ஸுக்கு 2 மாடல் வரும். ஸோ ஆக்சுவலி 10 சாங்ஸ் வரும். பட் நீங்கள் இதில் 5 தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளைக்குமே வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். ஒவ்வொரு நாள் 50 கிரெடிட்ஸ் உங்களுக்கு தருவாங்க.
நானும் நிறைய சாங்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். 12 சாங்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ஐடியும் கிடக்கு. இதில் லிரிக்ஸ் முடிஞ்சால் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நீங்கள் எப்படி கொடுத்து இந்த சாங் டவுன்லோட் பண்ணீங்கன்னா கொடுத்து டவுன்லோட்ன்றதை கொடுத்து இது MP3 ஆடியோ டவுன்லோட் எனிவே வந்து கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது தான் நிறைய பேர் செய்கிறது தான். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க, பிறகு பிரச்சனை ஆகலாம். ஐ டோன்ட் நோ. நீங்கள் வந்து ஒவ்வொரு அனலிட்டிக்ஸ் ரைட் பண்ணீங்கன்னா ரைட் பண்ணி கொள்ளுங்க. இல்லை நம்ம மாதிரி அவசரத்துக்கு ChatGPT யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். தட்ஸ் நாட் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். VEO3 வீடியோ கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு VEO3 பற்றின வீடியோ நான் கட்டாயம் போடுறேன்.